அனைவருக்கும் வணக்கம். நண்பர்கள் மதுரை தனம். என் பின்னால் நிற்கிறது வேற யாரும் இல்லைங்க. ஏதோ காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் குரூப் போட்டோ எடுத்துருக்காங்கன்னு நினைச்சிடாதீங்க. இவங்க எல்லாமே போலி திருநங்கைகள். அதாவது திருநங்கைகள்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சில திருநங்கைகளோட சேர்ந்து இளைஞர்கள் ஒரு சில ஏரியாவில் இருக்க, அதாவது உத்தரப்பிரதேசம், மாப்பி இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கவங்க, ஹரியானா மாவட்டத்தில் இருக்கவங்க எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபேக்கா ரெடி பண்ணி, திருநங்கைகளா ரெடி பண்ணி பிச்சை எடுக்க விடுறதுக்காகவும் மற்ற விஷயங்கள், அதாவது தவறான விஷயங்களை செய்யறதுக்காகவும் ரெடி பண்ணி ஒரு 4 குரூப் சேர்ந்து ஒரு நாளைக்கு 200 ரூபாய் சம்பளம் பேசி இவங்களை ஃபுல்லா வேலைக்கு அமர்த்தியிருக்காங்க. இவங்களுடைய வேலையே பிச்சை எடுக்கிறது தான். ஒவ்வொரு இடத்துலையும் வண்டிகளை மறைச்சோ இல்லை கடைகளில் போயோ காசு வாங்குறது தான் அவங்களுடைய வேலை. அப்படி வாங்கும்போது அவங்க கொடுக்க மறுத்தாலோ இல்லை குறைவாக கொடுத்தாலோ அவங்க மேலே எச்சி துப்புறது, ஏதாவது ஒரு அசிங்கமான வார்த்தையில வர்றது, இந்த மாதிரி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்க இருந்து இவங்க நிறைய இடத்துல பிரிஞ்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு சில இடங்கள்ல மொத்தம் 19 பேரை இந்த மாதிரி கைது பண்ணியிருக்காங்க. இவங்க செஞ்ச செயல்னாலே இவங்க மாட்டிருக்காங்க. இவங்க வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து அத்துமீறி செய்யற செயல்னால அங்க இருந்த போக்குவரத்துல இருக்கவங்க பப்ளிக் என்ன பண்ணிருக்காங்கன்னா, காவல்துறைக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரியான தவறு நடக்குதுன்னு சொல்லவும் அவங்க நேரடியா வந்து விசாரணை பண்ணும்போது தான் இந்த மாதிரியான ஒரு கும்பல் மாட்டி இருக்கு. இந்த கும்பல் மற்ற எல்லா இடத்துலயுமே இருக்காங்க. அதாவது தமிழ்நாடு முழுவதுமே பார்த்திருப்பீங்க நிறைய இடத்துல. இப்ப திருநங்கைகள்ன்ற பேர்ல பாத்தீங்க அப்படின்னா டூப்ளிகேட்டா, அதாவது போலி திருநங்கைகள் நிறைய இருக்காங்க. செல்போன் பறிக்கிறது, செயின் அறுக்கிறது, கூட்டத்துக்குள்ள இருக்கும்போது பர்ஸ் அடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இவங்க நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கூட பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 2 வடமாநிலத்தவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, செல்போன் பறிப்புல ஈடுபட்டவங்க. அவங்க 2 பேர்ல ஒருத்தர் மாட்டியிருக்காங்க, ஒருத்தரை வச்சு இன்னொருத்தரை பிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்குது. நீங்க எங்கேயும் போனீங்க வந்தீங்க அப்படின்னாலும் எந்த இடத்துலயும் நீங்க உங்க சேஃப்டியை நீங்க உறுதிப்படுத்திக்கோங்க. திருநங்கைகள் தானே, வேற நான் ஏரியாக்காரங்களாம் நிக்கிறாங்கன்னு சொல்லி அசால்ட்டா இருந்துடாதீங்க. ஏன்னா இன்னைக்கு பொய்யான உருவம் எல்லா இடத்துலயுமே இருக்கு. பக்கத்துல நிக்கிறது பொண்ணா ஆனானே தெரியல. அந்த அளவுக்கான வித்தியாசங்கள்ல கொண்ட உருவங்கள் வந்து நம்மளை சுத்தி நடந்துகிட்டே இருக்கு. திடீர்னு பைய பிடிங்கிட்டு ஓடுறது, செல்போனை பிடிங்கிட்டு ஓடுறது, பக்கத்துல இருக்க குழந்தைகளை தூக்கிட்டு ஓடுறது, நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதனால உங்க கூட இருக்க உடைமைகளை நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க. சந்தேகப்படுற மாதிரி யாராவது பாத்தீங்க அப்படின்னா அது எந்த இடமா இருந்தாலும் காவல்துறைக்கு தகவல் தெரிவிச்சிருங்க.